பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் குறைவுகளோடு இன்னைக்கு நீங்கள் காணப்படுகுதுன்னு நினச்சி கவலையோடு இருக்கிறீங்க. அநேக காரியங்களை நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க. அதனால் இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, அப்படி தானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம். Psalm chapter 23 verse 1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I lack nothing. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அநேக குறைவுகளோடு காணப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை விசுவாசித்து நீங்க ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக, உங்களுக்கு எந்த ஒரு குறைவுகளுமே இல்லாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். இன்னைக்கு அநேக நாட்கள் நீங்க என்னுடைய வாழ்க்கையில குறைவுகளோட நான் காணப்படுகின்றது நினைத்து நீங்க கவலையோட இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில இது இல்லை, என் வாழ்க்கையில நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க. ஆனா நீங்க ஜெபிக்க மறந்து போய், கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறத மறந்து போய், கர்த்தரை தேடுகிறத நீங்க மறந்து போய் இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு குறைவுகள் இருக்குதே நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களே தவிர்த்து கர்த்தரை தேட நீங்க மாட்டிக்கிறீங்க. முதலாவது நீங்க கர்த்தரை தேடுகின்ற பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எந்த ஒரு குறைவுகளுமே இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நினைச்சு நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. முதலாவது அவரை தேடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கும். அவர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து துணையாக இருந்து எங்களை வழி நடத்துனீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைங்க அநேக தகப்பனே சப்பா பயத்தோட கலங்கி போயிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளவு குறைகள் இருக்குதே நினைச்சு கலங்கி போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க தகப்பனே சப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்குங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு குறைவுகளுமே இனி இருக்காது. அவர் நம்மளை நேர்த்தியாக வழி நடத்துவார். நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாப்பார். நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் தேவை இருக்குதோ எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அதனால எதை குறித்து கலங்கி போகாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காதீங்க. கர்த்தரை தேடுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருவார். உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a joyful day.